திருவீழிமிழலை கோயில் ரொம்பவே பழமையான கோயில். இங்கிருக்கும் கடவுள் பேரு வீழிநாதர். தல வரலாறு படி மகாவிஷ்ணு சிவனை தினமும் 1000 தாமரை மலர்களால் வழிபட்டாராம். ஒரு நாள் ஒரு மலர் குறைவானதால தன்னோட கண்ணையே மலராக சமர்ப்பிச்சு பூஜையை செஞ்சு முடிச்சார். அதனால மகிழ்ந்த சிவன் அவருக்கு சக்ராயுதம் கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த கோயில் திருமண பரிகார தலமாகவும் இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு இங்கிருக்கும் கருவறை. மூலவர் லிங்க வடிவில் இருந்தாலும் அவருக்கு பின்னாடி சிவன் பார்வதி திருமண கோலத்தில் மனித வடிவிலேயே இருக்காங்க. இது வேற எந்த கோயிலிலும் இல்லாத சிறப்பு. அது மட்டுமில்லாம ஞானசம்பந்தருக்கும் அப்பருக்கும் இறைவன் படிக்காசு கொடுத்ததாகவும் அத வச்சு அவங்க பஞ்சத்தை போக்கியதாகவும் சொல்லப்படுது. அந்த படிக்காசு பலிபீடங்களை இன்னைக்கும் அங்க பார்க்கலாம். கோயில்ல நடக்கும் திருக்கல்யாண வைபவம் ரொம்ப பிரபலம். திருவீழிமிழலை திருத்தலத்தின் திருக்கல்யாண வைபவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான வரலாற்றை விரிவாக பார்ப்போம். இந்த தலம் விஷ்ணு பகவான் சிவபெருமானை வழிபட்ட இடமாக மட்டுமல்லாமல் ஒரு அற்புதமான திருமண தலமாகவும் போற்றப்படுகிறது. இக்கோயிலின் மூலவர் வீழிநாதேஸ்வரர். வழக்கமாக சிவன் கோயில்களில் கருவறையில் லிங்கம் மட்டுமே இருக்கும். ஆனால் இங்கு லிங்க திருமேனிக்கு பின்புறம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருமே திருமண கோலத்தில் கல்யாண சுந்தரராக எழுந்தருளியுள்ளனர். இங்குள்ள இறைவனை மாப்பிள்ளை சுவாமி என்றும் அழைப்பார்கள். பார்வதி தேவி காத்யாயனி என்ற பெயரில் மகரிஷி ஒருவரின் மகளாக வளர்ந்து பின் சிவபெருமானை இங்குதான் மணந்து கொண்டதாக புராணம் கூறுகிறது.